முதலாவது பிதாவே தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்ற அந்த பாடத்தை நம்ம முதல் பாகத்தை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் நான் அதுக்கு போல இப்போ மறுபடியும் அதை ரிவிஷன் பண்ணி உங்களுக்கு அப்புறம் நம்ம கடந்து போகலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது இன் டைம் எந்த ஒரு விஷயத்தையுமே சகோதரர்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு குறித்த நேரத்துக்குள்ள நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குன்னு நம்ம போன செஷனில் பார்த்தோம். அது சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு வேலை அலுவலகம் சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு துக்க வீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிரயாணமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம், ஒரு குறித்த காலத்துக்குள்ள செய்ய வேண்டியதாக இருக்குன்றத நாம அப்படிப்பட்ட விதிக்கு உட்பட்டு தான் நம்ம பயிற்சி செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது ஒன்றும் நமக்கு புதுசான விஷயம் கிடையாது. அப்படி பார்க்கும்போது வேதத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஏற்ற சமயத்தில் தான் நம்ம பார்க்கும்போது இந்த ரட்சிப்புக்குரிய விஷயத்த கூட இன் டைம் குறித்த காலத்துக்குள்ளே தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் நம்ம முதல் செஷனில் சிந்தித்தோம். அப்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம எந்த புஸ்தகத்தை சிந்தித்தோம்? எபேசியர். எபேசியரில் நம்ம பார்க்கும்போது எபேசிய சபையார் யாருன்னு நம்ம பார்த்தோம்? அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். அப்போ அந்த எபேசியர் சபையை குறித்து சொல்லும்போது அவங்களுக்கு உண்டான அந்த விசேஷமான மகிமையை குறித்து அங்கே பேசும்போது அவங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவன் அவங்கள ஆசீர்வாதமான காரியங்களை கொடுக்குறாருன்னு சொல்லி, யாரை தேவனை அழைச்சிருக்காருன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களை குறித்தும் நம்ம பார்க்கும்போது சகல உன்னதத்துக்குரிய ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதத்தினாலையும் அவங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி புறஜாதி மக்களுக்கு சத்தியத்தை கொடுத்து அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மனவாட்டி ஆகும்படியான அந்த வாய்ப்பை தேவன் வச்சிருக்கிறாரு, அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறாருன்னு நம்ம அதில் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான அந்த அழைப்பையும் அந்த தெரிந்து கொள்ளுதலையும் அந்த ரட்சிப்புக்குள்ள வந்த அந்த எபேசு சபையாருக்கு மாத்திரம் அந்த புஸ்தகம் எழுதப்படலை அப்படின்னா நமக்கு ஏன் இப்போ அதை நம்ம வாசிக்க வேண்டியதா இருக்கு? அதில் நம்ம பார்க்கும்போது 1ஆம் வசனத்தை படிங்க. 1:1 தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதா. இப்போ என்னன்னா எபேசுவிலே, தாம்பரத்திலே, கோயம்புத்தூர்ல, இன்னும் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தேவனுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் ஆகிய பவுல் ஆகிய அப்போ பார்க்கும்போதுன்னா அவருடைய சத்தியம் தான். இப்போ பவுல் சொல்லல, சகரிய பேதர் சொல்றாருன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க சொன்னதை தான் நம்ம கன்வே பண்றோம். அவங்களுடைய நிருபங்களை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சுவிசேஷமா அறிவிச்சுட்டு இருக்கோம். அப்போ பவுல் தாம்பரத்துக்கு கூட பவுல் தான் இன்னும் பிரசங்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம பார்க்கும்போது விசுவாசியா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்த ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் எழுதப்பட்ட இந்த எபேசு சபையை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த 1ஆம் அதிகாரத்துல நீங்க எங்க பாக்குறீங்க? அப்ப பார்க்கும்போது இந்த 1ஆம் அதிகாரத்துல நம்ம கடைசி வசனத்தை படிக்கலாம் பாருங்க. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்போ இயேசு கிறிஸ்துவ தலையாக யாருக்கு கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு கொடுத்திருக்காருன்னு பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான இந்த அழைக்கப்பட்ட இந்த எபேசு சபையாரா இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கக்கூடிய எந்த சபையாராக இருக்கட்டும், அவங்களை குறித்து இவ்வளவு விசேஷமான ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு ஆச்சரியமான ஒரு வசனத்தை நாம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வசனத்தை நம்ம என்ன வசனம் படிச்சோம்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14 படியும். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு.
அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ என்னன்னா ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த மறைக்கப்பட்ட அந்த ரகசியங்களை, அந்த மேன்மையான அந்த வாக்குத்தத்தங்களை, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அந்த எபேசு சபையார், அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? எபேசு இந்த நிருபத்தை எழுதும் போது அவங்க நிலைமை எப்படி இருந்திருக்க? அப்ப சொல்லும் போது தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. எப்படி இருக்காங்க? தூங்குறாங்க. ரெண்டாவது யாருக்கு கூட போய் தூங்குறாங்க? அவங்களோட சேர்ந்து தூங்குறாங்க. அப்புறம் 15ஆம் வசனத்தை படிக்கும்போது படிங்க. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. இப்ப போன வாரம் 14ஆம் வசனத்தை நம்ம நல்லா பார்த்துட்டோம். அது வேணா நான் சுருக்கமா சொல்லி நம்ம ரிவிஷன் பண்ணலாம். இப்ப தூங்குகிற அப்படின்னா என்ன பார்த்தோம்? அழைக்கப்பட்ட அதுக்கு என்ன வசனம் பார்த்தோம்? எங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இந்த எபேசு சபையார்? இந்த தூங்குற நிலைமைக்கு ஏன் போயிட்டாங்க? எதனால போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தூங்குகிற நிலைனா என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது அது போகக்கூடிய வாய்ப்பு எப்படி அவங்களுக்கு கிடைச்சது? எந்த சந்தர்ப்பத்துல அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க? அவங்கள எந்த வசனம் அது? படிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அப்ப எங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, தான் யாருன்ற அந்த நிலையை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த சபையார், இந்த எபேசு சபையார், அந்த பரிசுத்தவான்கள், அந்த கிறிஸ்துவின் மனைவாட்டியாக அழைக்கப்பட்ட அந்த விசேஷத்தை, அந்த பாக்கியத்தை பெற்ற அந்த சபையார் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தான் அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு பாத்திரன்னா அப்படின்னா தான் யாருன்ற அந்த நிலையை மறக்கிறது தான் என்ன சரிங்களா? ஒரு மரித்த என்ன பார்க்கறோம்? மரித்த நிலை. மரித்த நிலைன்னா என்னன்னு பார்த்தோம். மரித்த நிலை இங்க 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 அங்க வசனத்தோடு சொல்லுங்க எனக்கு. 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது. புறஜாதிகள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? மரித்தோர். புறஜாதியர் என்ன எப்படி இருக்கிறாங்க? அதனால எபேசு 2:2 பாத்தீங்கன்னா 1 படிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய். எவ்வளவு கிளீனா இவங்க எப்படிதான்? இவங்களும் மரித்த ஆளுங்க தான். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாருன்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ள அவங்க எழுப்பி கொண்டாந்து உயிர்ப்பை செய்து விசுவாசத்தை கொண்டுதான் சேர்த்தாரு ஞானஸ்தானத்தின் மூலமா. மறுபடியும் இவங்க எங்க போயிட்டாங்க? மறுபடியும் எங்கன்னா மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்களா? மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க? திரும்ப அவங்களுடைய அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பழைய லைஃபுக்கு நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே அப்ப பார்க்கணும்னா, அவர்கள் புத்தியில அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால அதெல்லாம் பார்த்துருக்கோம். அறியாமையினாலே ஜீவன். அவன் மறுப்பு இருக்கிறான ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் என்ன பண்ணது தெரியாது. ஆனா உங்களுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, அங்க சொல்லும் போது 20ஆம் வசனத்தை படிங்க. 4:20. நீங்களோ இவ்விதமாய் என்ன பண்ணல? கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. எப்படி இந்த ஒரு நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு, சாத்தியம், சூழ்நிலை ஏன் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? இப்படின்னா உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி தரவில்லையே அப்படி சொல்றாரு. அப்புறம் கீழே உள்ள வசனத்துல எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க போயிட்டாங்க, போறதுக்கு சான்சஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பார்த்தோம். அதை நம்ம பார்க்கும்போது 25ஆம் வசனத்துல இருந்து நம்ம 4:25 இருந்து படிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் திறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும்
தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப இந்த சபைக்கு யாருக்கெல்லாம் இதெல்லாம் எழுதுறாருன்னு என்ன அர்த்தம்? இனிமே கொஞ்சம் பார்த்து ஒழுங்கா நடந்துக்கப்பான்னு சொல்லி ஒரு பையன்கிட்ட அப்பா சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ உள்ள அப்பாக்கு டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டாதீங்க. பசங்களாம் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா அப்பா வந்து ஒரு பையன்கிட்ட இனிமே நீ ஒழுங்கா இருந்தா என்ன அர்த்தம்? இது செய்யாதுன்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்பனா இவ்வளவு தூரம் எழுதி இருக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, மற்ற புறஜாதியில் தங்க வீணான சிந்தையில நடக்கிறது போலன்னு சொல்லி இவ்வளவு விஷயம் சொல்றாருன்னா, அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தவான்கள் என்று பெயர் பெற்ற அந்த மக்கள் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? அவருக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டது. இது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அதனாலதான் நான் கொஞ்சம் புரியுற மாதிரி இந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். அப்ப 22 அப்படிங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகள் பாருங்க, முந்தின மனுஷன். அப்ப என்ன, நாம வந்து நம்மளோட தூங்குகிறன்னா நிலைய வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னதுன்னா, நம்ம நிலை நான் யாருன்னு சொல்லி ஒரு செகண்ட் நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நம்முடைய வேலை ஸ்தலமாக இருக்கலாம், நம்முடைய வீடா இருக்கலாம், இல்ல நம்ம எங்கேயோ பயணம் செய்யற இடமா இருக்கலாம், அது எந்த இடமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், எங்க வேணா நான் யாரின் நிலையை மறக்கும் போது நான் என்ன ஆகிறேன் அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிடிக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சத்திய வழியிலே நான் நடக்கும்படி எனக்கு போதிக்கப்பட்டிருக்கு, நான் இப்படிப்பட்ட சத்தியத்தையும் விசுவாசத்தையும் நான் வந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, நான் தேவனுடைய சாயலாக அந்த குமாரனுடைய சாயலாக மாறும்படி அந்த புதிய சிருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை, அந்த விசுவாசத்தை, அந்த நிலையை நான் ஒரு கணம் மறக்கும் போது பேதர் என்ன பண்ணிட்டாரு? புறஜாதிகள் வரும்போது ஒரு செகண்ட் இவர் என்னன்னா எப்படி கற்றுக்கொண்டார்? நீங்களோ விதமாய் கிறிஸ்துவை. பேதருக்கு தெரியும். ஏன்னா பேதர் தான் சொல்றாரு, நீ அடித்து புசி இது எப்படிப்பட்டதா இருக்கு? பரிசுத்தம் உள்ளதா இருக்குன்னு யாரே சொல்றாரு? தேவனே நேரடியா அவருக்கு என்ன பண்ணாருன்னா அதை வெளிப்படுத்தி பேதருக்கு சொன்னாரு. அந்த நிலையை, அந்த அறிவை அவர் மறக்கும் போது, அந்த நிலையை அவர் மறந்துடுறார். அந்த நிலையை மறக்கும் போது அவர் தூங்குறவராயிரு. அந்த தூங்குகிற ஒரு நிலை. அப்ப அந்த நிலையை மறந்துட்டா அது தூங்குறதுக்கு சமமா இருக்கு. தூங்குகிறவங்களுக்கு என்ன ஆபத்து அடுத்து இருக்கு? மற்றவர்கள் சத்தியம் அல்லாதவர்கள். அப்ப இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? புறஜாதி கிட்ட வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தொடாது, தீண்டாது, ருசி பாராது, இப்படிப்பட்ட ஒரு மாயமான பேர் கொண்ட அந்த பொய் ஆராதனையை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைபிடிக்கிறவங்களா இருப்பாங்க. பேதுரு தூங்குற நிலைமைக்கு போன ஒன்னும் என்ன ஆயிடுச்சு அடுத்து? அப்ப மரித்தவருடைய கிரியைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க அந்த இடத்துல. கொஞ்சம் ஒரு செகண்ட் இல்லைங்களா, அதை சொல்ல ஒரு 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 இமை பொழுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு மோசம் போகக்கூடிய வாய்ப்பு. ஆனா நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ சந்திக்கும் போது ஏன் சோத்திரம் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா உலகத்துல யாரும் நம்மளை யாரும் நினைப்பூட்ட போறது இல்லை. நான் போகும்போது என்ன ஒரு பொறியாளராக தான் என்ன நினைப்பூட்டுவாங்க இல்லைங்களா? ஒரு வேலை ஸ்தலத்துல போனா, ஒரு வீட்டுல போனா என்ன என் பேரே வேற இல்லைங்களா? அப்ப அது அப்படிதான் என்ன நினைப்பூட்டுவாங்க. ஆனாலும் ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை சந்திக்கும் போது எப்படி நினைப்பு? அதான் பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லும்போது முதல்ல நமக்கே தேவன் கான்சியஸை கொடுப்பாரு. அதையும் மீறி நாம் அந்த தூக்க நிலைமைக்கு போகும்போது, அப்போ ஒரு சகோதரனை ஒரு சகோதரி சந்திக்கும் போது அப்ப என்ன ஃபர்ஸ்ட் செய்யணும்னு நம்ம பார்க்கணும். சோத்திரம் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, நாம் யாருன்னு சொல்லி நம்முடைய நிலையை, நம்முடைய பாத்திரத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறவர்கள் யாரு? நிச்சயமாக ஒரு சகோதரனா கிறிஸ்துக்குள்ளா ஞானஸ்தானம் எடுத்த ஒரு சகோதரியா தான் இருக்க முடியும் நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில நமக்கு நினைப்பூட்டப்படும் போது நம் நிலையிலேருந்து, அந்த தூங்குகிற நிலையிலேருந்து விழிக்கிறதுனா என்னன்னு சொல்ல வரேன்னா, இப்ப என் நிலை என்னன்னு புரிஞ்சுட்டேன்னா என்ன ஆயிடும்? பேதருக்கு யாரு அங்க நினைப்பூட்டினது? பவுல் எப்படி நினைப்பூட்டினாரு? டைரக்டா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு? சொன்ன உடனே பேதருக்கு என்ன ஆயிடுச்சு? சச்சா நான் என்ன பண்ணிட்டேன், என்னப்பா இப்படி யோசிச்சிட்டேன் சரி அப்படின்னு சொல்லி தானே என்ன பண்ணிக்கிட்டாரு. அதான் பேதரின் விசுவாசம். நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, அப்ப நம்ம பார்க்கும்போது அந்த நினைப்பூட்டப்பட்ட ஒரு கணத்திலே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன் நிலைக்கு திரும்ப மறுபடி தூங்குகிற அவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, அப்படி தட்டினவன அப்படி எந்திரிக்கிற மாதிரி அப்போ எழும்பிட்டாரும் நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. அப்படி இல்லாம தொடர்ந்து தூங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மரித்தவருடைய கிரியைகள் பெருக ஆரம்பிக்கும் போதுதான் ஆபத்தான, அதான் மோசம் போக்கும் பழைய மனுஷனுடைய அந்த கிரியைகள். பழைய மனுஷன் யாருக்கு ஃப்ரெண்டு? அதாவது 27ஆம் வசனத்தை படிங்க.
பிசாசுக்கு இடம் கொடாமல். ஆமா, பழைய மனுஷன் மரித்தவருடைய கிரியைகள் நமக்கு காணும் போது யார் உள்ள வந்துருவா? ஈஸியா வந்து செயல்படுவான் சகோதரர், நம்மள அப்படியே டேக் ஓவர் பண்ணிடுவான்னு நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது அதனாலதான் பேதுரு சொல்ல, நீர் மரிக்க கூடாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அப்ப என்ன, சத்தியம் அறியாத ஒரு நிலை இல்லைங்களா? அப்ப அந்த நிலையில, அப்ப சத்தியத்தை அறியாத உணராத ஒரு நிலையில நம்ம பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, பேதுரு அப்பாலே போ பேதுருவேன்னு சொன்னாரா? இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, நாம் சத்தியத்தை அதான் சொல்ல வரும்போது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த மரித்த நிலைக்கு போகும்போது சத்தியத்தையே நாம் கைவிடக்கூடிய இல்லை மறக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம் போவோம். இதை தான் நம்ம கடந்த வாரம் பல உதாரணங்களோட பார்த்தோம். அப்போ இருக்கும்போது இப்போ அந்த 5ஆம் அதிகாரம் அந்த 14ஆம் வசனத்தை மறுபடியும் படிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப பார்க்கும்போது சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலை பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய நமக்கும் நம்முடைய விசுவாசத்துல கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனாலும் கூட தட்டும் போது எழும்ப வேண்டியதா இருக்கு. தேவன் என்ன பண்றாருன்னா, நம்முடைய தூதர்களை கொண்டு, அவருடைய பரிசுத்தாவை கொண்டு, அவருடைய சத்தியத்தை கொண்டு பல விதமான சூழ்நிலைகள் மூலமாக நமக்கு உணர்த்தும் போது நாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? எழும்ப வேண்டியதா இருக்கு. அதுக்கு என்ன விடை? அப்ப தட்டும் போது நான் தூக்கத்திலிருந்து கலைக்கப்பட்டு, நான் மரித்த நிலையிலிருந்து அந்த உயிர்ப்பிக்கப்பட்டு என் விசுவாசத்தை புதுப்பிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? எப்படி நான் எழுப்புறேன்? அப்போ மரித்த நிலைனா நம்ம என்னன்னு பாக்குறோம் சகோதரர்களே, அந்த மற்ற புறஜாதியார்கள் செய்யக்கூடிய வீணான சிந்தையில நடக்கிறது அந்த மரித்த நிலை. தூக்க நிலைன்னா என்ன பாக்குறேன்? நான் யார் என்ற நிலையை மறந்துட்டேன்னா நான் எப்படி ஆயிடுறேன்னா சத்தியத்தை ஒரு கணம் மறந்தவனா ஆயிடுறேன்னு நம்ம பாக்குறோம். அப்போ நான் எழும்பணும், திரும்பி எழும்பணும்னா, நான் விழிக்கணும்னா நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? எது என்னை உணர்வடைய செய்து என்னை எழும்ப போகிறது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது சகோதரர்களே, அடுத்த வசனத்தை பாருங்க. அதுதான் விடை சொல்றாருங்க. 15 ஆனபடியினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மேல் சொன்னத அதுக்கு விடையா? சோ இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் இருக்கிறதுனால அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு விடை சொல்றாரு பாருங்க. நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப அங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு பாயிண்டா பார்த்தோம்னா, ஞானம் உள்ளவங்களாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணுமா? பி இன்டெலிஜென்ட், பி வைஸ், பி விஸ்டம். அப்போ என்ன சொல்றாருன்னா, அப்போ ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்க. அப்போ நம்ம திரும்பி நம்மை புதுப்பித்து கொண்டு அதை சொல்றாரு, எலும்பி எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொல்லும் போது அப்ப மறுபடி அந்த ஒரு அதான் சொல்லுங்க, இன்னொரு இடத்துல நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய். அப்ப என்னன்னா ஒரு கம்பேக், மறுபடி பேக் டு ஃபார்ம். அப்ப திருப்பி ஒரு விசுவாசத்தை கொண்டு நாம் நிலை நிறுத்துறதுக்கு நம்மளுடைய செய்கைகளை இன்னும் தேவனுக்கு ஏற்றதா பரிசுத்தப்படுத்திக் கொள்றதுக்கு நாம் என்ன ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய நாம் எடுக்க வேண்டிய முதல் படி என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்க ஞானம் உள்ளவங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? பி இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் என்ன பண்ணணும் அப்படி பார்க்கும்போது அப்பதான் நம்ம பார்க்குற சமூகத்துல இன் ரைட் டைம், இன் டைம், குறித்த காலத்துல நம்ம பார்க்கும்போதுன்னா நாம் எந்த காலத்துல இருக்கோம் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம நினைப்பூட்டப்படணும். இந்த உலகத்துல நாம் போகும்போது என்ன ஆயிடுவோம்னா அப்படியே மங்கிடுவோம், அந்த ஞாபகம் எல்லாம் மறந்துடும். அப்புறம் நமக்கு அந்த உலகத்தினுடைய அந்த மரித்தோருடைய அந்த காரியங்கள் அதே காரியங்களை நம்ம கேட்டு பேசும் பொழுது அவங்களுடைய யோசனைகள், அவங்களுடைய அந்த அவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய விருப்பங்கள், அவங்களுடைய லட்சியங்கள், இதெல்லாம் அவங்க சொல்லி 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 பார்க்கும்போது நம்மளுடைய விசுவாசம், நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய சத்தியம், இது கேட்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன ஆயிடும்னா அப்படியே மங்குதா இல்லையா? இல்லைங்களா? அது கண்டிப்பா என்ன ஆகணும் அப்படின்னா மங்கும். ஆனா அது நிலையை கடந்து வரதான் பூர்ண புருஷர் ஆக முடியும் நம்ம பாக்குறோம் சகோதரர்களே. அப்போ ஞானமற்றவர்களை போல நீங்க நடக்காம ஞானம் உள்ளவங்களா நீங்க நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம படிக்கும் போது என்ன படிச்சோம்? மத்தேயு 6:30 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு. மேல உள்ள வசனத்தை இப்ப படிங்க. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இப்போ
இப்ப ஞானம் உள்ளவர்களா நம்ம நடக்கணும் அப்படின்னா அந்த வசனம் ரொம்ப, ஏன்னா நிறைய வசனம் இருந்தா கூட நேரடியா அந்த வசனம் ஈஸியா எளிமையா புரிய வைக்கக்கூடிய வசனம். இப்ப ஞானம் உள்ளவங்களா நடக்கணும்னா என்ன? முதல்ல அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது அப்போ எதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்ம தூங்காம நம்ம விழித்திருக்கணும்னா, இல்ல தூங்குற நாம மறுபடியும் எழும்பணும்னா, இல்ல இன்னும் இருக்கிற நாம இன்னும் பிரகாசிக்கணும்னா நம்ம ஞானம் உள்ளவர்களா நாம நடந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. அப்ப பார்க்கும்போது இந்த குறித்த நேரத்துல அப்ப நம்மளுடைய காலத்தை நாம் உணர வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த ஞானமா நடக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதனாலதான் ஒரு விஷயம் படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 42:3 படிக்கலாம் பாருங்க. அவர் நெரித்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நாணல்னா என்னது? யோபுல ஏதாவது படிச்சு ஞாபகம் இருக்கேன்? சேற்றில இருந்து நாணல் முளைக்கும். அதுனா என்ன அர்த்தம்? சேருனா பாவம். அப்ப அதுல இருந்து என்ன முளைக்குதான்? அது மேற்கொண்டு என்ன முளைக்குதான்? நாணல். இப்ப நாணல்னு சொல்லும் போது நம்ம அதாவது விசுவாசமுள்ள மனிதர்கள், விசுவாசம் இல்ல பரிசுத்தவான்கள். அப்ப சேர்த்துக்கு ஆப்போசிட் என்ன இருக்க? மேல வளருதுன்னா என்ன பாக்குறோம் நம்ம? பரிசுத்தமாக வளரக்கூடிய அந்த தேவனுடைய ஜனங்களை பத்தி அங்க சொல்றாரு. ஆனா இப்ப அந்த நாணல் என்ன ஆயிட்டான்? முறிஞ்சில நெறிந்தன்னா அது கொஞ்சம் மீனிங் இருக்கு. நெறிந்தன்னா என்ன அர்த்தம்? என்ன இருக்குது? கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு அழுத்தம் எங்கேயோ என்ன பண்ணப்பட்டிருக்க. எப்ப நெரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? யாரோ கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, இல்ல ஏதோ ஒன்று என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு காயம் பட்டு விட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம பார்க்கும்போது மங்கி எரிகிற திரி. அப்போ என்ன உங்களுக்கு விளக்கா இருக்குன்னு சொல்றாரு? வேதம் வெளிச்சம் நமக்குள்ள சொல்லுமா என்ன சொல்லுவோம்? கண் இல்லைங்களா? அப்ப கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் மறந்து போச்சு. தான் யாரு எல்லா நிலைமை மறந்து போய் ஆனா கொஞ்சம் இருக்கு, மங்கி எரியுது. மனுஷன் என்ன பண்ணிடுவான்? ஏதோ சுமாரா வந்துட்டு இருப்பாரு அவராச்சும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல நம்ம பார்க்கும்போது உப்புன்னு ஊதி அணைக்கிற மாதிரி மங்கி எரிகிற திணின்னு சொல்லும் போது நீங்களாம் ஒன்னும் போய் சேர்ற ஆள் மாதிரி எனக்கு தெரியல. இருக்கிற ஆலயம் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பலவிதமான கலப்பான பொய்யான போதனைகள் மூலமாகவும் வழிகள் மூலமா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரே ஊதி அதுக்கப்புறம் எதுக்கு வேகமானவரா சத்தியமா என்னமோ சொல்றாங்க திடீர்னு அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போதுன்னா அவங்களோட விசுவாசத்தையே அணைச்சிடக்கூடியதா இருக்கு. ஆனா தேவன் பார்க்கும்போது சகோதரர்களே, தேவனுடைய நோக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நிலை நிறுத்துவார். அப்ப நம்ம நிலை நிறுத்துறதுக்கு, அப்போ தூங்குகிறவனை எழுப்புறதுக்கு, மரித்தவனை உயிர் பெற செய்யறதுக்கு தேவனை என்ன பண்றாருன்னு நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, இன்றைய தினத்துல கூட நம்ம ஞானமாக நாம் நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஞானம்னா சண்டே ஸ்கூல்ல எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். ஞானம்னா என்னன்னு நம்ம வசனத்துல நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்போ கர்த்தருக்கு இதை குறித்து நம்ம அநேக விதத்துல நம்ம திவ்ய சுபா பாடத்தெல்லாம் பார்த்திருக்கோம். இன்றைய தினத்துல இங்க என்ன சொல்றாருன்னா ஞானமாய் நடக்குகிறது அப்படின்னு சொல்லும் போது ஃபியர் டு காட் தான் அதோட முதல் ஸ்டெப். அப்போ வசனத்துக்கு இல்லைங்களா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளணும்னு விரும்புவதுதான் அவருக்கு. அதான் வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் கூட நம்ம படிக்கிறோம். அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, அப்ப இந்த வேத வசனம் நமக்கு என்ன இன்னைக்கு ஒட்டுமொத்தமா சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, நாம் எப்படிப்பட்ட இன்றைய ரட்சணிய நாள் இன்னைக்குதான், இந்த குறித்த காலத்துக்குள்ளாக மட்டுமே நாம் ரட்சிக்கப்படுவோம். நாம நினைக்கிற மாதிரி இது என்றைக்குமே இந்த ரட்சிப்பின் காலம் இருக்க போறது அல்ல. இந்த நினைப்பு முதல்ல அதை ஞானமாய் நடக்கும்னு சொல்லும் போது இதைதான் முதல்ல நாம் சிந்திக்க வேண்டியதா இருக்கு. அப்போ கர்த்தரை கண்டடை சக்க சமயத்துல அவரை தேடுங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுன்னா அது கீழே உள்ள ஒரு வசனத்தை அவர் சொல்றாரு பாருங்க. அது தொடர்ந்து படிங்க. ஏசாயா 55. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன்
இப்போ என்னன்னா இது துன்மார்க்கரை பத்தி தான் சொல்றாங்க. நாமெல்லாம் யாரு தான்? பரிசுத்தவான்கள் தானே. சரிங்களா? ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 18 படிங்க. செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? இந்த வசனத்தை நாம் படிக்கும் போது நாம் எவ்வளவோ ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. வேத வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஊழியக்காரராக தேவனுடைய வார்த்தையை பின்பற்றக்கூடிய பரிசுத்தவான்களாக இருக்கக்கூடிய நம்ம பார்த்து ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் நீ அநேக காரியங்களை படிங்க. நீ அநேக காரியங்களை கண்டும் அவனுக்கு இப்ப அதுதான் ஞானமற்றவர்களை போல நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த பாயிண்ட்டுக்கு அதுக்காக தான் இந்த வசனம் படிக்கும். எல்லாமே தெரியும், ஆனா கவனியாத மாதிரினா என்ன அர்த்தம்? பிரதர் பிரதர் கொஞ்சம் நில்லுங்க பிரதர், பிரதர் நில்லுங்க பிரதர், நம்மள கூப்பிடுற தேவன். யோசிச்சு பாருங்க, நான் ஏற்கனவே அதான் சொல்லியிருக்கேன். உலகத்துல ஒரு மனுஷன் நம்மளை பேர் சொல்லி கூப்பிடும் போது நம்ம திரும்பி பாக்குறது இல்லையா? கவனியாத போல்னா யார் கூப்பிடுறது? இல்லைங்களா? தேவன் சகையோ சகையோ நிலுப்பா சகைன்னு சொல்லும் போது அப்ப கவனிக்காம போனா எவ்வளவு பெரிய அசட்டை. ஏன்னா கூப்பிடுறது யாரு? குருடன்னா என்ன அர்த்தம்? கண்டும் காணாதவன்னா தெரிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. எப்ப பைபிள படிக்கிறது இந்த வசனம் தான் ஒன்றும் சரியில்லை, நமக்கு ஏத்த மாதிரி வரல, அப்படியே பக்கத்து திரும்ப அதுதான் யாருன்னே தெரியாம கண்டும் காணாதவர்கள் போல. அப்ப இந்த வசனத்தை என்ன சொல்லுது அப்படின்னு நாம அதை படிச்சு அது புரியும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனது இல்லாமல் பெறட்டுறது தான் என்ன அர்த்தம்? கண்டும் காணும். கேட்டோம்னா எவ்வளோ கேட்கிறோம் இல்லைங்களா? அப்போ எவ்வளோ நம்ம கேட்டும் கூட அதை நாம பின்பற்றாமல் உணராமல் இருக்கும் பொழுது அப்ப சொல்லும் போது சொல்றாரு, அதான் நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாது இருக்கிறாய், அவனுக்கு செவிகளை திறந்தாலும். யாருக்கு தான் செவிகள் திறக்கப்பட்டிருக்கு இந்த பூமியில? கிறிஸ்து அதான் எபேசு சபையாருக்கு எழுதும் போது இந்த ரகசியங்களை உங்களுக்கு என்ன பண்ற, ஆதி முதற்கொண்டு மறைவா இருந்த ரகசியங்கள் உங்களுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கு, அறிவிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? செவிகள் திறக்கப்படாவிட்டால் இல்லைங்களா? அப்ப செவிகள் திறக்கப்பட்டு சத்தியங்கள் போதிக்கப்பட்டது. அப்படிப்பட்டவங்களை பார்த்து ஆனா தேவன் சொல்றாரு, இவங்க என்ன எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம பார்க்கும்போது இந்த எபேசு சபையாருடைய நிலையை கூட அப்படிதான் இருந்து சகோதரர்களே. நாம் இப்ப என்ன பார்க்கிறோம் அப்படின்னா வருமுன் காப்பம் கூட எடுத்துக்கலாம். நம்ம என்ன யோசிக்கிறோம்னா இப்ப நாம இப்படி இருக்கோமா இல்லையாங்கிறது தனித்தனியா சுய பரிசோதனை செஞ்சுக்கலாம். ஒருவேளை இந்த பாடத்துடைய காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா தேவன் நமக்கு இப்பொழுது அதை கொடுக்கும் பொழுது முன்கூட்டியே இந்த அறிவை பெற்றுக்கொள்வது கூட எப்படி இருக்கு இல்லைங்களா? அப்ப வழி விலகி போய் சில பேர் திரும்பி வந்தாங்க, சில பேர் இயேசு கிறிஸ்துவோட எப்படி இருந்தாங்க இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே முன்கூட்டியே இந்த அறிவை பெற்றுக்கொள்வதை கூட மிக அவசியமாக இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அப்போ கவனியாம இருக்கிறது என்னெல்லாம் நம்ம கவனியாம இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது உதாரணமா பாத்தீங்கன்னா இப்போ கண்டும் காணாமல் கேணும் உணராமல் அப்படின்லாம் யோசிக்கும் போது இப்போ நாம என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒரு 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 அலுவலகமா இருக்கட்டும், அந்த குறித்த நேரத்துலன்னு சொல்லும் போது அந்த டைமுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஏன் போகலான்னு என்ன பண்ணுவாரு, யார் கேட்பாங்க, அந்த இன்சார்ஜ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, என்னப்பா லேட்டாக வந்துட்டு இல்லை பெனால்ட்டி ஏதாவது போடுவாங்க இல்லைங்களா? அடுத்ததா நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து ஒரு வேலையை வந்து செஞ்சு முடிச்சு தரோன்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது குறித்த நேரத்துக்குள்ளே அவங்க முடிச்சு தரலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள்கிட்ட கேட்பாங்க, ஏன்பா நீ இந்த வேலையை முடிச்சு தரல அப்படின்னு சொல்லிட்டு. நாம் இப்போ வீட்லேயும் வெளியே வந்துட்டுனா கொஞ்சம் நேரம் டைம் ஆனாலும் மனைவி ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை கணவன் இருந்தாருன்னா எங்கே என்ன ஏன் வரலான்னு கேட்பாங்க இல்லைங்களா? இப்போ ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு வந்து அவங்க பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு வந்து பதில் சொல்லணும். அவங்க என்ன செய்கிறாங்க, நான் என்ன செய்கிறேன், பெற்றோர் கூட இன்னைக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கு
அப்புறம் நம்ம பார்க்கும்போது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மருமகனாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்குரிய கனத்தையும் உரிமையையும் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் தெரியுங்களா? நம்ம ஏதாவது தவறு செய்யும் போது என்ன பண்ணிடுவாங்க அவங்க, இல்லை அவங்க எதிர்பார்த்து செய்யலைன்னு என்ன பண்ணிடுவாங்க, என்ன பண்ணுவாங்க சகோதரர்களே, என்ன பண்ணுவோம்? அப்போ அவங்க எதிர்பார்த்ததை இல்லை நம்ம செய்யும்போது, இல்லை அவங்க எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா, அவங்க உடனுக்குடனே எதுவாக இருந்தாலும் கேட்டு, இல்லை அவங்க மேலே உள்ள ஒரு பயமாக கூட இருக்கலாம் நம்ம அதை செய்யறதுக்கு, இல்லை அக்கறையாக கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் தேவனுடைய விஷயத்தில் யோசிச்சு பார்த்தா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சகோதரர்களே, நான் அடிக்கடி சொல்கிறது தான், நம்ம லேட்டாக வந்தால் சேகர் பிரதர் தான் ஃபோன் போடுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம் நமக்கு ஏன் அந்த அலட்சிய போக்கு கூட தேவனுடைய விஷயத்தில் ஆனால் இருக்குது சகோதரர்களே. ஏன் அப்படி இருக்குன்னா, தேவன் என்ன பண்ணுறது இல்லை, ஏன்ப்பா இந்த வேலையை உங்ககிட்ட சொன்னேனே நீ செஞ்சியான்னு என்ன பண்ண மாட்டார் அவர். என்னைக்காவது உங்களுக்கு யாருக்காவது ஃபோன் போட்டு பேசியிருக்காரா? நாம் செய்த ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி ஒரு பொருத்தனை செய்யும் பொழுது, ஒரு முடிக்கணும்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்றதில்ல, நமக்கு மற்றவர்களை போய் அவர் என்ன பண்றதில்ல. அப்போ உடனே நம்ம மனதில் எப்படி வந்துடுது, சரி ஃபர்ஸ்ட் எடுத்த ஒண்ணுமே. அதனாலதான் ஒரு வசனத்தை படிச்சுட்டு வேணா நான் வரேன் பாருங்க, ஒரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்படின்னா இவங்க நேசிக்கவே கூடாதா? ஆனா இங்க என்னிலும் அதிகமாயினா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இப்ப சொல்லும் போது தேவனுக்கு வந்து நம்ம சொல்லுவோம், தேவன் தான் முக்கியத்துவம், மனசுக்கு தேவன் தான் ஃபர்ஸ்ட். எல்லாருமே அப்படிதான், கேட்டவனா எல்லாம் அப்படிதான் சொல்லுவோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. யாருனாச்சும் தேவன் ரெண்டாவது மனைவி ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டான், ஆனா செய்வான். அதனாலதான் அங்க எழுதி வச்சிருக்கிறாரு. எப்படி எழுதி வச்சிருக்கிறாருன்னா, ஏன் அப்படின்னா, கொஞ்சம் லேட் ஆகும்போது மீட்டிங் ஆகணும்னு ஃபோன் பண்றாங்க, கிளம்புறோன்னு கிளம்பிடுவோம். ஏன்னா அங்க பிரச்சனை ஆயிடும். அப்ப யார முக்கியம், யார எங்க கைட்டு விட்டு எங்க போயிடுறோம் ஃபர்ஸ்ட்? என்ன மணி ஆகிட்டே இருக்குன்னு வரவே இல்லையே. என்னிலும் அதிகமா நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நாம் என்ன நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மனசுல அப்படிலாம் இல்லை. அப்படி அல்ல, நாம் செய்யக்கூடிய செயல்கள் மூலமா தான் அது வெளிப்படும். நம்ம இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அது அவங்களுக்கு இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், தேவனுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்றோம்? அப்ப தேவனுக்கு குறைத்த நேரம் ஸ்பெண்ட் பண்றோம், அவங்க அதிக நேரம்ன்றது கூட அன்பு இருக்கு. அப்படி அல்ல, அதுல இன்னும் டீடைல் இருக்கு. அடுத்த ஸ்டெப் போய் பார்க்கணும் அது எப்படி இருக்கு அப்படின்னா. அதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு சகோதரர்களே. என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறதுனா அதோட மைய பொருள் என்ன தெரியுங்களா? நாம கணவனையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது மாமாவையாவது மாமியாவது நம்ம என்ன பண்றது இல்லைன்னா காம்ப்ரமைஸ் பண்றது இல்லை. எந்த ஒரு வேலையில டக்குன்னு யோசனை வரும், நாளைக்கு இது மாதிரி டியூட்டி டக்குன்னு, சரி இந்த வாரம் என்ன பண்ணிக்கலாம், எதைதான் நம்ம ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம்? தேவனுடைய வேலைய, தேவனுடைய ஊழியத்தை, தேவனுக்கு உண்டான அந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா அதுலதான் ஃபர்ஸ்ட் கை வைப்பாங்க. ஏன் யாரும் என்ன பண்ண விடுறது இல்ல, கேட்கறது இல்ல, மற்றதெல்லாம் செஞ்சா என்ன பண்ண. அதனாலதான் அப்ப பார்க்கும்போது சகோதரர்களே, என்னிலும் அதிகமான என்ன அர்த்தம் அப்படின்னா, மனைவி இடத்துல செலுத்துற அன்பை, கணவன் இடத்துல செலுத்துற அன்பை, பிள்ளைகள் இடத்துல செலுத்துற அன்பு தேவனுக்கு தேவையில்லை. ராயனுடைய ராயனுக்கும் தேவனுக்கு உன் மனைவியோட செலுத்துற அன்பு தேவனுக்கு நீ செலுத்த வேண்டியது அல்ல. ஆனா தேவனுடைய செலுத்த வேண்டிய அந்த நேரத்தையும் அந்த அன்பையும் அந்த காலத்தையும் அந்த பணத்தையும் அந்த உழைப்பையும் யாருக்கு என்ன பண்ணிடக்கூடாது. ஆனா என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, தன் நிலையை மறக்கும் போது, ஞானவற்றவங்க போல நம்ம நடக்கும் போது முதல்ல நமக்கு எங்க பிரச்சனை வந்துடும் சொல்லு, கண்டும் காணாத சொல்ல என் ஊழியக்காரமை எல்லாமே யார்ப்பா அப்படின்னு கேட்கும் போது சகோதரர்களே, முதல் விஷயம் எங்க அப்படி வரும் நம்ம பார்க்கும் போது சகோதரர்களே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா,
இன்னைக்கு அநேக வேலைகள் இருக்கு. அப்ப நம்ம எடுத்தோடனே என்ன பண்ணணும்னா இதுதான் கை வைப்போம். இது இல்லைன்னு சொல்றது அல்ல, இது இப்படி இருக்கக்கூடாது. நம்ம இப்படிப்பட்ட நிலைக்கு நாம் ஏன் வரக்கூடிய மனநிலை நமக்கு ஏற்படுதுன்னா, ஒரு நாள் தேவன் கைப்பிடிச்சு என்ன பண்ண மாட்டாரு. ஆதாமுக்கு நன்மை தீமை என்னதுன்னு சொல்லிட்டு பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். பழத்தை சாப்பிடாம கையை பிடிச்சி தடுத்தாரா? ஏன் தடுக்கல? ஏன்னா முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. அவன் சுதந்திரத்தை கொடுத்து விட்டாரு. நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. அப்ப நம்ம பார்க்கும்போது நாம கூட நம்ம யோசிக்கும் போது சகோதரர்களே, அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களா ஞானம் உள்ளவர்களா நாம் நடக்க வேண்டியதா இருக்குன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்பட பயம்னு நம்ம சொல்லும் போது ஞானம்னா அப்ப நம்ம என்ன சிந்திக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா, தேவனுக்குரிய அந்த விஷயத்த, தேவனுக்குரிய எந்த காரியத்தையும் நாம யாருக்கு என்ன பண்ணிடக்கூடாது, யாருக்கு என்ன பண்ணிடக்கூடாது. கொடுத்துற வாரத்துல ஒரு நாள் இருக்கும் ஒரு மீட்டிங்கு. அப்ப நம்ம என்ன ஒருத்தவங்க போன் பண்ணுவாங்க. ஏன், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய மனசாட்சி தான் அதுக்கு சாட்சி. நம்ம வந்து நம்மளால வர இயல முடியல, அது தேவன் அந்த காரணங்கள் சரியாக பதிவு செய்திருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம மனநிலை இப்படி இருந்தாதான் பிரச்சனை. நம்ம மனநிலையில ஒரு வேலை சரி இது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம அந்த நேரத்தை மற்ற ஒரு காரியத்துக்கு மற்றவங்களுக்கு கடனா கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அது மனைவியா இருந்தாலும் கணவனா இருந்தாலும் பிள்ளைங்க, அது யாரு எடுத்து யாருக்கு கொடுத்துட்டான். அப்புறம் எண்ணிலும் அதிகமான்னு சொல்லும் போது நான் தேவனை நேசிக்கிறேன், முதலிடம் அவருக்கு தான் எப்படி சொல்ல முடியும்? ஞானமற்ற ஒரு செயல். தூக்க நிலைக்கு போயிடுவோம். தூக்கம் போனா அப்புறம் மரித்த நிலைமைக்கு போனா பழைய மனுஷன் போனா சாத்தான் உள்ள வந்துடும். சாத்தான் உள்ள வந்தா கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுவோம். இப்ப ஞானம் உள்ளவர்களாக நாம் நடக்க வேணும்னு சொல்லும் போது, அப்ப தேவனுக்குரியது தேவனுக்கு என்ன பண்ணிவிடுவோம், மனைவிக்குரிய தேவன் என்ன பண்ண மாட்டாரு. பிள்ளைகளுக்குரியது பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவான், கொடுக்கலாம். யார் யாருக்குரியது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம். ஆனா தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை பார்க்கும்போது எடுத்தோன்னா அப்ப கொடுக்க வேண்டியதுன்னா காணிக்கன்னு ஞாபகம் வச்சிடாதீங்க. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க, 27ஆம் வசனத்தை. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். யாருக்கு வேணும் காணிக்க? தேவனுக்கு நம்ம கொடுக்கிற காசு பணம் எல்லாம் தேவையில்லை. பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். இஸ்ராயல் ஜனங்க என்ன நினைச்சாங்கன்னா, தேவனுக்கு கொண்டு போய் காசை கொடுத்துட்டா எதையும் கண்டுக்குமா. அது வந்து திருப்பதியில இருக்கிற விக்கிரகங்களுக்கு வேணா அப்படி செய்யலாம். ஜீவனுள்ள தேவனுக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இருதயத்தினாலையும் நம்முடைய கிரியின் மூலமா தான் அவரை நம்ம ஊழியமே செய்ய முடியும். அதான் சொல்றாரு மத்திய 12:7 கூட படிங்க. அப்ப தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு எந்த நோக்கம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க பலியும் காணிக்க இன்னொரு இடத்துல சொல்லும் போது சொல்றாரு. அதே தானியேல் வசனத்தை கூட இங்க பேசப்படும். அப்ப சொல்லும் போது இதெல்லாம் என்ன பண்ணல, தேவன் விரும்பவில்லை. முதல் ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் அப்படின்னு நம்ம பார்க்கும் போதுன்னா, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லும் போது சகோதரர்ல, இதை இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னிலும் அதிகமாய் நேசிக்க எனக்கு பாத்திரம், இவன் இஷ்டத்துக்கு போய் கடன் வாங்கி பிரச்சனை ஆயிடும். அடுத்த நாள் இயேசு கிறிஸ்து கனவுல வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு இவன் பைபிளை தூக்கிட்டு ஊழியம் போயிடுவான். இவன் பண்டாட்டி பிள்ளைலாம் நடுரோட்டில் நிற்கும். அப்ப போய் கேட்டா சொல்லுவாரு, நான் இயேசு கிறிஸ்துவ தான் நேசிக்கிறேன், என் மனைவியோ என் பிள்ளைகளையோ இவங்களெல்லாம் நான் நேசிக்கல. வசனம் என்ன பண்ணுதாங்க சொல்லுதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட தப்பிதங்களை செய்யக்கூடியதா தேவன் நாங்க என்ன பண்ணல. உங்கள் பிள்ளைகள் இடத்துல நீங்க எப்படி இருக்கணும், கணவன் மனைவி எப்படி இருக்கணும், எல்லாமே கடமை எல்லாம் என்ன பண்ணணும் சரிவர செய்யணும்னு எபேசியர் 6ஆம் அதிகாரம் எழுதியிருக்கிறார். மற்ற நிருபங்களையும் நமக்கு எழுதப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆகவே இருக்கும்போது நீங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவனுக்குரிய அந்த காரியத்தை நாம் என்ன பண்ணிடக்கூடாது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த விஷயத்த, அந்த மணி துளிகளை, அந்த உழைப்ப, அந்த முயற்சியை, அவருக்காக நாம் செலுத்தப்பட வேண்டியதை ஒருத்தர் கூப்பிடுறாங்க, சரி வச்சுட்டு சரி நான் இன்னைக்கு இதை செய்யல, இன்னொரு நாள் செஞ்சுக்கிறேன், வாங்க நம்ம போகலாம், நான் வந்து ஒரு ஃபில் இந்த பிளாக்ஸா விட்டுக்கிறேன், நீங்களே என்ன பண்ணிக்கோங்க அங்க ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அப்ப பார்க்கும்போது சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம ஞானமற்றவர்களை போல நாம் செய்யாதபடிக்கு அடுத்த பார்க்கும்போது இன்னொரு ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா, அப்ப ஞானம் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது முதலாவது யாரு தெரியுமா,
இப்போ அந்த வசனம் படிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லும்போது சகோதரர்களே இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம் பாருங்க. மத்தேயு இல்ல லூக்கா 17:20 படிங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டார்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும்னு யார் கேட்டாங்களாம்? பரிசேயர் வந்து கேட்டாங்களாம். பரிசேயர்கள் யாருன்னு நம்ம பாக்குறோம்னா சகோதரர்களே, அவங்க முன்னாடியும் போக விட மாட்டாங்க, யாரையும் முன்னாடியும் விட மாட்டாங்க. அது மாத்திரமல்ல, குறை சொல்லிக்கிட்டும் குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டும் சிக்குண்டவர்கள் இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்னு கேட்டாங்களாம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. கரெக்டான டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் மத்தியில என்ன பண்ணிட்டு இருக்கு அது இருக்குன்னு சொல்றாரு. அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதி தேடுங்கன்னா 1000 வருட அரசாட்சியை பத்தி தான் சொல்லியிருந்தாங்கன்னா, அப்ப அப்போஸ்தலர் காலத்துல அவங்க தேடவே இல்லையா? அப்ப அவங்களுக்குலாம் அந்த வசனம் எப்படி பொருந்தது? அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடினாங்களா இல்லையா? அப்ப நம்ம பார்க்கும்போது சொல்லி ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யம் சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாடங்கள் எடுத்திருக்கோம் நமக்கு. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு நம்ம சொல்லும் போது அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, அப்போ நம்முடைய இருதயத்துல சிந்தையினால தேவனுடைய அந்த ராஜ்யத்துல அந்த பரலோக ராஜ்யத்துக்குண்டான அந்த சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அதற்குரிய கிரியைகளை செய்யறது தான் எப்படியா இருக்கு, என்னவா இருக்கீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதா இருக்கு. அதனாலதான் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இட்ஸ் நாட் மெட்டீரியலைஸ்ட் திங். அது பிசிக்கலான ஒரு விஷயம் கிடையாது. யாருக்கு சபை வகுப்பா இருக்கு அது பிசிக்கலான விஷயம் கிடையாதுன்னு நம்ம பாக்குற சொல்றது. அப்ப முதலாவது தேவனையும் அப்ப அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கன்னு சொல்லும் போது அப்ப நம்ம முதல்ல அந்த விஷயத்த முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லும் போது அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, தேவனுக்குரிய காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி அவருக்கு செலுத்த வேண்டிய விஷயங்களை நாம் செலுத்தும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்றவங்களா இருக்கிறோம், தேடுறவங்களா இருக்கிறோம் நம்ம பாக்குறோம். இதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படி நம்ம பார்க்கும்போதுன்னா, ஒரு மிகப்பெரிய சுயாதீனம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சுயாதீனத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், இதை கையில எடுத்துக்கொண்டு தேவன் என்ன பண்ணாலும் உடனே வந்து அப்படி தடுப்பு போடுறது இல்லை. அப்ப நாம தான் இப்ப என்ன பண்ணிக்கணும் நம்ம சகோதரர்களே. அதுக்கு நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு வசனமா படிக்கலாம் பாருங்க. எபேசியர் நிருபமே எடுத்துக்கலாம். நம்ம எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளா இருந்தோம். இங்க பாருங்க சகோதரர்களே, அப்ப முதல்ல நாம் எப்படி இருந்தோம், புறஜாதியருடைய அந்த நிலைமையில தான் நாம் இருக்கிறோம் சகோதரர்களே. இப்ப இப்படிப்பட்ட இருந்தவுடைய நிலைமையில இருந்த நம்மள இப்ப என்ன பண்றாருன்னா 13ஆம் வசனத்தை அதுல படிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்ப என்ன ஆயிட்டோம்னா அவரு ரத்தத்தினாலே சமீபமான. யாருக்கு சமீபமாயிட்டோம், யாரோட இணைக்கப்பட்டுட்டோம், தேவனோட இணைக்கப்பட்டுட்டோம். இப்ப இதுதான் இப்ப நம்ம யோசிக்கும் போது சகோதரர்களே, இப்ப தேவனோட இணைக்கப்பட்டுட்டோம்ல, இது நம்முடைய முயற்சியா இல்ல தேவனால் கிடைச்ச கிருபையா? தேவனால் கிடைச்ச கிருபை. ஒரு அதுலயே வசனம் இருக்கு பாருங்க, இங்கே 8ஆம் வசனத்தை படிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இப்ப ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த விசேஷமான இந்த ஒரு ஓட்டத்துக்கு இது என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து இந்த ட்ராக் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த ட்ராக், பந்தய சாலையில் ஓடுற இந்த ட்ராக். இது அதுதான் நான் போட்டிருக்கேன். இது வந்து என்னன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்.
இல்லைங்களா? ஸ்டார்டிங் பாயிண்ட் இது வந்து இன்னைக்கு முடிவு. இது இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு இந்த ஓட்டத்தின், அதாவது அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது இந்த ஓட்டத்துல என்ன பண்றேன், பந்தய சாலையில நான் ஓடுகிறேன்னு சொல்றாரு. அப்போ அதோடைய ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அவர் எப்போ ஓட ஆரம்பிச்சாருன்னு நம்ம பார்க்கும்போதுன்னா நம்ம என்ன பார்க்கணும், இணைக்கப்பட்டீர்கள். இப்போ ஞானஸ்தானத்தினால நம்ம என்ன பண்ண போறோம்னா கிறிஸ்து இயேசுவை கொண்டு தேவனோட இணைக்கப்படும் பொழுது ஞானஸ்தானத்துல தான் அந்த ஓட்டம் நமக்கு என்ன பண்ணப்படுது, துவக்கப்படுது. இந்த ஞானஸ்தானம் பெறோம் இல்லைங்களா, இந்த ஓட்டத்தை தூங்குறோம் இல்லைங்களா, இந்த ஒரு நிலைமைக்கு வரணும்னா ஒரு ஓட்ட பந்தய வீரர் அந்த இடத்துக்கு வந்து நிக்கணும்னு சொல்லும் போது சகோதரர்களே, அவங்களுக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பயிற்சியாளரே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. யார் யாருக்கு பயிற்சி கொடுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் ஒரு 100 பேரை கூப்பிடுறாரு. அதுலேருந்து எப்படி ஃபில்டர் பண்ணி இந்த இதுல ஒரு இப்போ ஒலிம்பிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிலேருந்து எப்படி ஃபில்டர் பண்ணி எத்தனை பேர் ஓடுறாங்க, ஒருத்தர அதிகபட்சம் 2 பேர் ஓடலாம் இல்லைங்களா? ஒரு நாட்டிலே கூட 2 பேர்லாம் ஓடி இருக்காங்க. ஜமைக்காலாம் 2 பேர்லாம் ஓடி இருக்காங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, அப்போ மற்றவர்களை எல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போதுன்னா ஒருத்தரா ஃபில்டர் பண்ணி அது கூடிய தகுதி உடையவர்கள் வந்து இந்த ஓட்டப்பந்தயத்துடைய அந்த அந்த ஆரம்ப கோட்டில் வந்து அவங்க காலை வச்சு அதுக்கு ஓட்டப்பந்தயம் ஓடுவதுக்கு என்ன வேணும்னா அதுக்குண்டான ஒரு சீருடை வேணும், அதற்குண்டான ஒரு ஷூஸ் வேணும். அப்போ நம்ம பார்க்கும்போதுன்னா அதுக்குண்டான ஏற்கனவே அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு எல்லா விதமான ஆயத்தமாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும். இது எல்லாமே அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்றாருன்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது. முதல்ல கிருபை, அப்புறம் பிளஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விசுவாசம்ங்கிறது நம்ம என்ன பார்க்கறோம்னா யார் இடத்துல உள்ளது, மனுஷன் இடத்துல. மனுஷன் தேவனை விசுவாசிக்கணும். இப்படி விசுவாசிக்கும் போது கிருபை யார் கொடுக்கறது, தேவன் மனுஷனுக்கு கொடுக்கறது. அதான் சொல்லுவோம், முந்தி நீங்க என்ன இது பண்ண, நான் தான் உங்களை என்ன பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாரு, தேவன் அன்பு கூர்ந்தன்னு சொல்றாரு. அப்போ கிருபைன்னு சொல்லும் போது தேவன் நம்ம இடத்துல அன்பு கூர்றாரு, நாம தேவனிடத்துல திருப்பி நம்ம அதை எப்படி பிரதிபலிக்கிறோம், விசுவாசத்தை மூலமா தேவனிடத்துல அன்பு கூர்றோம், பிரதிபலிக்கிறோம். அப்ப அதுவே நமக்கு இந்த இடத்துக்கு வந்து நிக்கக்கூடிய தகுதியை உண்டாக்குதுன்னு நம்ம பாக்குறோம். அப்படி இருந்தும் கூட இது முற்றிலுமா தேவனுடைய கிருபை. ஏன் அப்படின்னா தேவனே என்ன பண்ணியிருக்காருன்னா இது சாய்ஸ் பண்ணி கொண்டாந்து நிறுத்திருக்கிறாருன்னு நம்ம பாக்குறோம். அதுக்குதான் ஒரு வசனம் படிக்கலாம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 படிங்க. பாருங்க, இங்க ஒரு விஷயம், அன்றியும் யாருடைய தீர்மானம், தேவன் என்ன பண்றாருன்னா, இப்ப நம்ம கேட்கலாம், ஏன் உலகத்துல இவ்வளவு பேர் இல்லையா இன்னும் சொல்லும் போது, அப்ப ஏன் இப்ப இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவ மண்டலத்தை மட்டும் ஏன் தேவன் இயேசு கிறிஸ்துவ அவங்க மட்டும் அறிஞ்சிருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு ஏன் தெரியாது, ஏன் அவரு மத்தியில இருந்து நம்மையும் ஏன் வேறு பிரித்து இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுன்னா, அப்ப தேவன் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டிராமாவா, இல்லைன்னா அவர் முடிவு பண்றதுதான், அதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்காத, தேவன் யாரை கொண்டாந்து நிறுத்தணும்னு அவரு முடிவு பண்ணாரோ அவர் இஷ்டம் பாது, நீங்க என்ன பண்ணாதீங்க, மற்றவங்களும் என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்க கூடாதா? அந்த வசனத்தை படிங்க, தீர்மானம்னு ஒண்ணு இருக்கு, படிங்க. இந்த வசனம் வந்து எப்ப பொருந்தும்ன்றத நான் சொல்றேன். அடுத்து 29 படிங்க. அப்ப யார் முன்குறிக்கிறது? இங்க ஒருத்தர் வரணும்னா உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே, அப்புறம் அடுத்து என்ன சொல்றாருன்னா தாயின் கருவில் இருந்து பிரித்தெடுத்து அப்படி சொல்றாரு. அப்புறம் பிரித்தெடுத்து முதற்கொண்டு தேவன் என்ன பண்றாருன்னா இந்த கிருபையினால அவருக்கு சத்தியத்தை வந்து ஒருத்தர் சொல்லலைன்னா எப்படி கேள்விப்பட முடியும்? அப்ப தேவன் தானே அவருக்கு சத்தியத்தை யாரையும் அனுப்பி சொல்ல வைக்கிறாரு. அப்ப யாருடைய முயற்சியினால அவர் இங்க ஒன்னாந்து நிறுத்தப்பட்டிருக்காரு? தேவனுடைய, முற்றிலுமா தேவனுடைய முயற்சி தான். அதான் நம்ம பார்க்கும்போது தீர்மானத்தின்படி யார் டிசைட் பண்ணியாச்சு இல்லைங்களா? அப்ப அடுத்த ஒரு விஷயம் நம்ம படிக்கலாம் பாருங்க, அதுலயே 30 படிங்க. அவங்களை அழைச்சிட்டு அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஒருத்தர் என்ன ஆயிடுறாரா, நீதிமான் தானே, நீதிமானாக எண்ணப்படுகிறாங்க இல்லைங்களா? அப்ப அவங்கள வந்து மகிமைப்படுத்துவார்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் முடிவுல. இப்ப என்ன ஒரு பாயிண்ட மட்டும் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா,
அவருடைய தீர்மானத்தின்படி. அதை நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். ஏன் இந்த உலகத்துல இவ்வளோ பேர் இருக்கும்போது தேவனே இப்படிப்பட்ட மகத்துவமான இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டு இவங்களை மட்டும் ஏன் கொண்டாந்து நிறுத்துறாரு? அப்ப மற்றவங்களெல்லாம் தேவனை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களா? நம்ம வேதமானவராக நாம சொல்லும் பொழுது ஏன் அப்போ அழைக்கப்பட்டவர் யாரு? அழைக்கப்பட்டவர்கள் யாரு? உலகத்துல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர் யாரு? ஒரு ஸ்டெப் மேல யாருதான்? கிறிஸ்டண்டம் இல்லைங்களா? இன்னைக்கு வேதத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே எப்படிதான் இருக்கிறாங்க? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டா மட்டும் போருமா? அவர்கள் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதா இருக்கு. அதனால சொல்லும் போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன பண்ற இந்த ரகசியத்தை சொல்றான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம பார்க்கும்போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர் இல்லைங்களா? அதனால சொல்ல பயப்படாதே சிறு மந்தையன்னு சொல்றாரு. அப்போ அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவோட பின்பற்றினவங்க எவ்வளவு பேரு? அநேகர் அவரை என்ன பண்ணாங்க? பின்பற்றினாங்க இல்லைங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பேரை தான் தெரிந்து கொண்டாரு? 12 பேரை தான் தெரிந்து கொண்டாரு சகோதரர்களே. இப்ப என்ன கேட்கலான்னா, இப்ப 12 பேரை இயேசு கிறிஸ்து தெரிஞ்சு கொண்டாரு, பாக்கி பேரை பாக்கி பேர் இயேசு கிறிஸ்து கிட்ட ஏன் எங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? ஒருவேளை இப்படி பதில் சொல்லிவிடுவாரு இயேசு கிறிஸ்து, ஏன் இஷ்டம் இப்ப என்னங்கிற, நான் யார வேணாலும் தெரிஞ்சுப்பேன், நீ என்ன எனக்கு கேள்வி கேட்குதுன்னு சொல்லிடுவாரா? அதை சொல்லும் போது இன்னும் இந்த ரோமர்லயே சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா 9:18 படிங்க. அப்ப யார் மேல இருக்கிறாரோ இருக்கிறது அவர் சித்தம். இதை நம்ம ஏற்கனவே நல்லாலாம் ஆராய்ஞ்சு பார்த்துருக்கோம் அதோட பொருள் என்னன்னு சொல்லி. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம சிந்திக்கும் போது நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இப்படி எப்படி கொஞ்சம் எளிமையா புரிய வைக்கணும் அப்படின்னா, இதுவும் சின்ன வயசுலேங்க ஒரு சின்ன கதை தான். அதனால் நான் சத்தியத்தோடு பொருத்தி பார்க்கும்பொழுது அதோடைய வித்தியாசங்கள் நமக்கு நல்லா புரிய வரும். ஒரு ஊரில் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் மழை வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு இடத்துல அவங்க தங்கள் வீடை விட்டு வெளியே ஒரு மைதானத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஊரே என்ன பண்ணிச்சான், எல்லாம் கிறிஸ்துவங்க, நம்ம அம்மாளுங்க தான், எல்லாம் பைபிள் எல்லாம் வச்சு உபவாசம் இருந்து முழங்கால் படியிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பலத்த கரை ஓசையோட சத்தமிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த ஊர்ல ஒருத்தரை தவிர எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஜெபம் பண்ணாங்களாம் மழை வரணும்னு சொல்லிட்டு. அவங்க ஜெபம் பண்ண என்ன ஆச்சுன்னா, மழை வருவதுக்குண்டான அறிகுறிகளும் அங்கே காணப்படுது. இதில் ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுறான்னா, ஜெபம் செய்யவில்லை, அவன் உபவாசம் எடுக்கலை, அவன் அவங்கள மாதிரி கரை ஓசையை எழுப்பலை, அவன் அவங்கள மாதிரி என்ன பண்ணல, பலத்த சத்தமிட்டு இது பண்ணல, அவர்களோட அவன் ஐக்கியப்படலை. உடனே அந்த ஊரே பார்த்து அவனை என்ன சொன்னிச்சான், இவனை பார்த்தியா அவ்வளோ தலகணம் பிடிச்சவன், நாங்கள்லாம் இங்கே உட்காந்து இப்படி பண்ணி தேவனுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கான், இவனை தள்ளி வச்சிருவான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்களாம், அவனை அவங்க கூட்டத்திலே சேர்க்கல, அவன் தனியாக நின்றுட்டு இருக்கான். இவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. அவன் அந்நியமாக்கப்பட்டான், அவன் ஏளனம் செய்யப்படுறான், அவன் பக்தி அற்றவனை போல, அவன் பாவியை போல, அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாதவனை போல அவன் காட்சி அளிக்கிறான். அவனை தனியை நிப்பாட்டிட்டாங்க. இவங்க எல்லாம் கூடி ஜெபம் செய்யும் போது அந்த இடம் என்ன பண்ணுதுன்னா அசைக்கப்படுது. அங்கே அதே மாதிரி மழை வருது, மழை துளி ஒரு துளி விழுது, பெரும் காற்று வருது, நல்லா மழை பெய்யுது. மழை பெய்ய ஆரம்பிச்சவொடனே ஜனங்கள்லாம் ஓடிட்டாங்க வீட்டுக்கு. ஆனா அந்த ஒரு பையன் மட்டும் அங்கே நின்றுட்டு இருந்தான். அவன் வீட்டிலேருந்து வரும்போது என்ன பண்ணியிருந்தானா, கொடைய எடுத்துட்டு வந்திருந்தான். சொல்ல இப்ப பார்க்கும்போது தேவனுடைய பார்வையில அது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இவர் எல்லாரும் தேவனத்துல மழை வரும்னு என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. இவன் விசுவாசித்தான். அதனால மத்தவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அவனை பார்க்கும்போது,
ஆனா தேவனுடைய பார்வையில் அவன் வீட்டிலும் பிறப்பணும். இன்னைக்கு தேவன் மழை பெய்ய வைப்பாருன்னு தெரியும். அவன் விசுவாசம் எவ்வளவு பெருசு பாருங்க. விசுவாசத்தோடு கிரியும் சேர்த்து அவன் கொடையை எடுத்துட்டு போயிட்டான். ஆனா இவர்கள் எல்லோரும் போய் ஜெபம் பண்ணாங்க. அது மாதிரிதான் எப்படின்னா இப்படிப்பட்ட கூட்டமும் இருக்கு. பேதுரு விடுவிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, கதவை தட்டுவாங்க, ஆனா நம்பிக்கையே வராது. சும்மா சொல்றப்பான்னு. ஆனா எதுக்காக இவங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க? பேதுரு விடுதலையாக வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க பேதுரு வந்துட்டாங்க ஜெபம் பண்ணி யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படின்னா அந்த ஜெபம் செய்தார்கள், உபவாசித்தார்கள், கரவோசை எழுப்பினார்கள். ஆனா சத்தியத்தோட அவங்க விசுவாசம் இல்ல. தேவன் பாக்குறது என்னன்னா சகோதரர்களே, நம்முடைய விசுவாசத்தை. அப்படின்னா அந்த தனியாக தள்ளப்பட்ட, அந்த புறக்கணிக்கப்பட்ட அவன் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் தேவனிடத்தில் தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்தவன், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவன், தேவனுடைய வசனத்தை முழு இருதயத்தோடு விசுவாசித்தவன். அப்படி விசுவாசித்த அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான். அவனை இங்க கொண்டாந்து நிறுத்துறாரு. ஆனா பார்க்கும்போது மற்றவங்களால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஏன்னாப்பா இவனை போய் தேவன் தெரிந்து கொண்டாரா? இவன் நம்மள மாதிரி எதுவும் பெருசா கிரியைகள் செய்யலையே. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, அதனாலதான் சொல்லுவோம் இவனும் நீதிமானா வீட்டுக்கு திரும்பி போனான். ஒருத்தர் சொல்ற நான் இவ்வளவு செஞ்சேன் அவ்வளவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சொல்லும் போது இந்த வசனம் இன்றைக்கு கூட தியான வசனத்தை கூட பார்க்க என் நினைவுகள். அப்ப அதனாலதான் குறைவாக கொடுத்த அந்த ஸ்திரீ எல்லோரும் அதிகமா கொடுத்தான்னு தேவன் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அங்க அப்படி சொல்றாருன்னு பார்க்கும்போது அப்ப நம்மளுடைய நினைவு எப்படி இருக்கும்? யார் அதிகமா கொடுக்குறாங்களோ. ஆனா தேவனுடைய நினைவு, தேவன் உள்ளத்தை பார்க்கிறார், விசுவாசத்தை பார்க்கிறார். அவர் வசனத்துக்கு எவ்வளவாக பயப்படுகிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள் என்று பார்க்கிறார்கள். நான் கேட்கிறேன், இனி இருக்கக்கூடிய போப் மார்க்கத்துல பார்க்கும்போது உலகத்தில் தலைமை பீடத்துல உட்கார்ந்து இருக்க அவரிடத்துல அந்த வேத புஸ்தகம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை அன்றி ரட்சகர் ஒருவனும் இல்லையா? நம்ம வாசிக்கிறது இல்லையா? அப்படின்னா அவங்களுக்கு பயப்படக்கூடிய பயம் எங்க? ஏன் அவர்கள் மரியாதை ஆராதனை செய்யணும்? அவராலே அன்று ரட்சிக்கப்படும்படி வானத்துல பூமியில வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று அவங்க வாசிக்கக்கூடிய திருவிழத்துல இருக்கிறத அதை அவங்க செய்யறது இல்லையா? இந்த வசனத்தை விசுவாசிக்காமல் அவங்க முழங்கால் படியிட்டு உபவாசித்து ஜெபித்து என்ன பிரயோஜனம்? இவர்கள் அழைக்கப்பட்டார்கள், ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம வசனத்துக்கு நடுங்கி விசுவாசிக்கிறவனாக இருக்கணும் சகோதரர்களே. அப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு வேதமானவன் சொல்லும் போது அவன் வேத வசனத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவனை தேவன் தெரிந்து கொள்றார். அன்றையும் அவர் தீர்மானத்தின்படி. இப்ப சொல்லுவோம் அவருடைய தீர்மானம் தப்பா? தீர்மானம் தப்பா? நம்முடைய வசனத்தை நேசித்தவர்களுக்கு தேவன் கிருபையை கொண்டு ரட்சித்து ஒன்னாந்து நிறுத்துறார். அவனுக்கு தேவையான பயிற்சியை கொடுத்து அவனை கொண்டாந்து என்ன பண்றாருங்க நிறுத்துறார். இப்படி நிறுத்தப்பட்டவர்கள் தான் இந்த எபேசு சபையார். உன்னதுக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு தருவேன் சொல்லி விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலே பிதாகிய தேவனிடத்துல ஒப்புரவாக்கப்பட்ட அந்த எபேசு சபையாரை கொண்டாந்து நிறுத்துறார். எபேசு சபையார் மாத்திரமல்ல, ஞானஸ்தானம் எடுத்த நம்ம அனைவருமே ஒவ்வொரு சகோதரன் கொண்டாந்து நிறுத்திட்டாரு. இந்த ஓட்ட பந்தயத்தை தூங்குறோம். தூங்கின நாம எங்க பண்ணிட்டோம்? நடுவுல ஒரு 2000 மீட்டர் ஓட்டம் பந்தயம் இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கும்போது இது எவ்வளவு விசேஷமான ரட்சிப்பு இல்லைங்களா? அப்படிப்பட்ட விசேஷமான ரட்சிப்பு நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டுதான் ஆரம்பிக்கிறோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தூக்கம், அப்புறம் மறிக்கக்கூடிய நிலைமை, இதெல்லாம் என்ன ஆகுது நமக்கு இங்க இடைப்பட்டதுல என்ன ஆகுதுன்னா வருகிறது நம்ம பார்க்கணும் சகோதரர்ல. அதனாலதான் நான் சொன்னேன் ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி நமக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணி கொண்டாந்து நிறுத்திட்டாரு. இப்ப ஓட வேண்டியது யார் கடமை தான்? ஓட வேண்டியது யார் கடமை தான்? அப்போ எப்படி அதான் அவனவன் கிரியைக்கு தக்க. இதுக்கு முன்னாடி செஞ்ச கிரியைகள் எல்லாம் மன்னிச்சிடுறாரு சகோதரர். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி ஞானஸ்தானத்துக்கு பின், அதனாலதான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம் பாருங்க. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், 2 கொரிந்தியர் படிங்க. 2:5-10.
ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஞானஸ்தானத்துக்கு பின் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அங்க என்ன பண்ணப்படுது சகோதரர்களே, கண்காணிக்கப்படுது, எழுதப்படுது, அதுக்கேற்ற பலன் நமக்கு உண்டுன்னு சொல்லப்படுது. இப்ப நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னா, இன்றைக்கு பாடத்துல கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தை தேடுங்கன்னு சொல்லும் போது இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு நம்ம ஓட்டத்தை துவங்கி ஓடின நாம் தூங்கி மறித்து மறுபடியும் இந்த நிலைமைக்கு நாம் போனா எவ்வளவு ஒரு அஞ்ஞானமான செயல் தானே. அதுக்கு பேர் என்ன சொல்லலாம், எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலா இருக்கு சகோதரர்களே. அதனால நம்ம இன்றைக்கு தேதியில நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் இந்த மரித்த நிலையிலிருந்து எழும்புறதுக்கு ஞானம் உள்ளவர்களாக முதல்ல நடந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம இந்த காலத்து இந்த சான்ஸை விட்டா, அந்த வாய்ப்பை விட்டா இனி ஒரு ஆராதனை செய்ய முடியுமா தேவனுக்கு? இந்த வாழ்நாட்களை விட்டா இனி ஒரு ஆராதனை செய்ய முடியுமா? இனி ஒரு ஊழியம் செய்ய முடியுமா? இனி இன்னொன்னு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, காணிக்கை கொடுக்கறது தான் போய் இருக்கல காணிக்கை கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஏன்னா காசு கொடுத்துட்டு என்ன பண்ணிடலாம். ஆனா நம் நேரத்தை, நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய உழைப்பை தேவனுக்காக உழைக்கக்கூடிய நாட்கள் எதுதான் சகோதரர்களே? இன்னைக்குதான் உழைக்க முடியும். நம்ம ஞானஸ்தானம் எடுத்து சபையில அநேக சகோதரர்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க. நீங்க எவ்வளவு பேருக்கு சத்தியம் சொல்லணும், சொல்ல வேண்டியதாக இருக்கு. அடிப்படை சத்தியம் இங்கே பேசி யாருக்கு சொல்ல போறோம் சகோதரர்களே? ஞானஸ்தானம் எடுத்த நீங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் படிக்கலாம், படிங்க. லாஸ்ட் 28:19 படிங்க. 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நமக்கு பாருங்க எவ்வளவு பெரிய கடமை ஒண்ணு உண்டு. ஞானம் உள்ளவர்களாக நான் நடந்து கொள்ளணும் அப்படின்னு. சரி, நான் இனிமே என்ன பண்ணிக்கிறேன், நான் விழிப்படைஞ்சிடறேன், நான் இனிமே நான் ஞானமா நடந்துக்கிறேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா முதல் விஷயம் என்ன அங்க சொல்லுது, எப்படியாவது இந்த சுவிசேஷ பணி என்ன பண்ணுங்க. சகோதரிகள் சொல்லக்கூடிய அவரு மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், இன்னும் வேறு விதமாக செய்யலாம். சகோதரர்கள் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, உங்களுக்கு ஒருத்தர் சத்தியத்தை சொன்னது போல நீங்களும் சொல்ல வேண்டும் என்று எத்தனை பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அறுப்பு மிகுதி ஆட்களோ கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு சகோதரர்கள். அது மாத்திரமல்ல, இன்றைய ரச்சனையால் இந்த சுவிசேஷ யுகத்துல இந்த காலத்துல நம்ம சத்தியத்தை சொல்லலைன்னா நம்ம இன்னொரு காலம் இன்னொரு டைம் கிடைக்குமா? இன் டைம் கர்த்தரே சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம விட்டுட்டா, நம்முடைய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறா இல்லையான்னு சொல்லிட்டு போய் ஞானஸ்தானம் கொடுக்கறது இல்ல. அவனுக்கு சகல வித சத்தியத்தை சொல்லி அவனை என்னவா மாத்தணும், சீஷனா மாத்தணும். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிப்பது என்பது வேறு, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது வேறு. அவனை பின்பற்றணும்னா முதல்ல நாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு. பவுல் சொல்லும்போது சொல்ல, நான் பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் முதல்ல நீ ஸ்திரப்படு, பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துன்னு சொன்னது போல ஞானஸ்தானம் எடுத்த நாம ஞானம் உள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்று நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு மற்றவர்களை நாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு. அதுதான் உங்களை நீங்களே ஜீவபலியாகவும் சுகந்த காணிக்கையாகவும் வாலண்டியர் சாக்ரிஃபைஸ். அது யாரு தேவன் என்ன பண்ண மாட்டேன், ஏற்கனவே இங்க எழுதப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டாச்சு. டெய்லி தேவன் என்ன பண்றது இல்லை நம்மள. இப்ப நாம தான் யோசிக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் எங்கேயா சத்தியத்தை சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குடாங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம போய் 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு சொல்ல தேவையில்ல, ஒரு வருஷத்துல ஒருத்தருக்கு. இப்ப ஞானஸ்தானம் எடுத்து இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கக்கூடியவருக்கு முதல்ல என்ன நம்ம பாக்குறோம்னா, சத்தியத்தை என்ன பண்ணி ஆகணும். உன்னிடத்துல அன்பு கூறுவது போல, அப்ப நம்ம இடத்துல அன்பு கூறுதான் நமக்கு சத்தியம் கிடைக்கப்பட்டுச்சு. நம்ம இந்த ரட்சிப்புக்குள்ள வந்தோம். அப்படிப்பட்ட இன்னும் எத்தனையோ சகோதரர்கள் இருப்பார்கள். அவங்களுக்கு அந்த அடிப்படை சத்தியங்களை சொல்லி அவங்களை கொண்டு வரணும். அதுக்காக ஞானஸ்தானம் எடுத்தப்பட்டவர்கள் தங்களை நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். இந்த உலகத்துல பெரிய கட்டடத்தை கட்டியோ
இல்ல 1000 பேர் 1,00,000 பேரை நம்ம வேற விதமா பணத்தாலேயோ பொருளாலேயோ உறவுகளாலேயோ ஆதாயப்படுத்தி அவங்க என்ன பண்ண போறதுல கடைசியில? எதுக்குமே அதை சொல்றாரு, எதுவுமே வேஸ்ட் தான். கடமையை செஞ்சா கூட நமக்கு என்ன இல்லை. ஆனால் தேவனுக்காக செய்யக்கூடிய கிரியைகள் எது வீணாகிறது இல்லை சகோதர சகோதரர்களே. அதான் அந்த ஞானம் உள்ளவர்களாக நான் விழித்து கொண்டேன், தேவனுக்கு இனி நான் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முதல் கடமை, சத்தியத்தை பெற்ற நீங்கள் சத்தியத்தை அறிவீங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரர்களே. அடுத்துதான் நம்ம பார்க்கும்போது ரெண்டாவது சத்தியத்தை அறிவிச்சு ஒருத்தரை நம்ம இது கொண்டு வந்து நீங்க சகலத்தையும் என்ன பண்ணும், அதுக்கு அது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிட்டாலே, ஒரு சீசனை உருவாக்கணும்னு நினைச்சிட்டாலே, நீங்க அது அந்த வேதமானவனா மாத்தணும்னு நினைச்சிட்டாலே அதுவே போறோம். மற்ற எல்லாமே ஏன்னா நீங்க செஞ்சாதான் அது முடியும். பணம், பொருள், நீங்க முயற்சி, உழைப்பு, நேரம் எல்லாத்தையும் கொடுத்தாதான் அது சாத்தியப்படும். அந்த ஒன்றை நம்ம நினைச்சு முயற்சி செஞ்சாலே மற்ற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், கொடுக்க கூடியவர்களாக ஆகிவிடும் சகோதர சகோதரர்களே. அப்போ நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரர்களே, இந்த ஒன்றை சகோதர சீஷர் ஆகுங்கள் சொன்னது போல இன்னும் நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தை தேவனுக்கு அவங்க இந்த ஓட்டத்தை ஓடினவர்கள் நம்ம பார்க்கும்போது தங்களோட சுயத்தையும் தங்கள் மாற்றிக்கொண்டாங்க, மற்ற ஊழியத்தையும் செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரர்களே. இப்போ நாம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, விசுவாசத்தை கொண்டு ஓடுகிற நாம இப்படி போய் இயேசுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி முடிச்சிட்டாரு, நல்ல போராட்டத்தை போராடின கம்ப்ளீட்டட் இல்லைங்களா. பேதுருவை பார்க்கும்போது கூட எப்படி கம்ப்ளீட்டட் தான் இல்லைங்களா. அப்ப நம்ம பார்க்கும்போது ஆரம்பம் அற்பமா தான் இருந்துச்சு, முடிவு எப்படி இருக்கு, சம்பூர்ணமா இருக்கு சகோதர சகோதரர்களே. ஆகவே இன்றைய தினத்துல கூட இந்த பாடத்தின் வாயிலாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த காலத்துலதான் இந்த சந்தர்ப்பமும் நமக்கு இருக்கு. இப்ப நாம இந்த சுவிசேஷத்தை கேட்டாதான் வாய்ப்பு, இப்ப நாம சொன்னாதான் வாய்ப்பு, இப்ப காணிக்க கூட இப்பதான் கொடுக்க முடியும், அப்புறம் என்ன பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே இப்பதான் சந்தர்ப்பம் இல்லைங்களா. எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் கூட இதுவே ரட்சணிய நாள் சகோதர சகோதரர்களே. ஆகையினால நாம் விழித்தெழுவோம்னு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரர்களே. ஆகவே அந்த தியானத்துக்குரிய வசனத்தை மறுபடியும் படிக்கலாம். ஏசாயா படிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அதை நெறிந்த நாளையும் மங்கி எறிவித்து நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி என்ன பண்ண தேவையில்ல. நாம இதை விட மோசமா இருந்தோம்னு சொல்லிதான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, இங்க கூப்பிட்டு இருக்கிறாரு. ஸோ நம்முடைய தகுதி நம்முடைய விசுவாசம் தானே தவிர கிரியினாலும் நம்ம ரட்சிக்கப்படல. விசுவாசத்தை இப்ப பெருக்கி இப்ப கிரியை செய்யணும் அப்படின்னு பாக்குறோம் சகோதர சகோதரர்களே. ஆகவே இந்த சமயத்தையும் இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த சூழ்நிலைகளையும் இந்த வாய்ப்புகளையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களையும் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் கர்த்தருக்கு கொடுக்கறத தேவனுக்குரியதை தேவன் செலுத்துறோமா, தேவனுடைய ஊழியமா இருக்கட்டும், மற்ற எந்த செய்தியா இருக்கட்டும், வேதத்தை நாம் இப்ப படிக்கிறதுக்கு கூட இன்னைக்குதான் நமக்கு சந்தர்ப்பம் இருக்கு. இதுக்காக தேவன் எவ்வளவு விஷயம் நம்ம பைபிள்ன்ற பாடத்துல பார்த்திருக்கோம். இந்த வேதாகமும் இந்த பரிசுத்த வேதாகமும் நம்ம கையில என்ன பண்ணப்படல, சும்மா அப்படியே காசு கொடுத்தா கிடைச்ச புக்கா இது. எத்தனையோ லட்சக்கணக்கானவர்கள் தங்களுடைய உயிரை என்ன பண்ணியிருக்கிறாங்க, விசுவாசத்தை கொண்டு தியாகம் செய்து தேவனுடைய ஊழியத்தை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு எல்லார் கையிலையும் இவ்வளவு எளிமையாகவும் மலிவாகவும் இந்த பரிசுத்த வேதாகமம் கிடைக்குது. அவங்க தங்களை என்ன பண்ணியிருக்காங்க, தேவனுக்கு தன் ஜீவ பலியாக ஒப்புக்கொண்டு ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொண்டதுனாலதான் இந்த பரிசுத்த வேதாகமம் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை பெற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தினால கிடைச்ச இந்த வேதாகமத்தை படிக்கிற நாம திருப்பி அப்படியே நாமும் செய்ய வேண்டியதா இருக்கு. அப்பதான் சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரே ஒரு வசனம் அவங்களை ஏவின்னு சொல்றாரு. அவங்க மோட்டிவேட் பண்ணி நான் அதை செய்ய வச்சேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க, 2 Corinthians 8ஆம் அதிகாரம் படிக்கும்போது. அப்ப நம்ம பார்க்கும்போது கூட சகோதரர்களே, நம்மளை புரிய வைக்கிறார், நமக்கு ஒரு உந்துதலை தருகிறார். பரிசுத்த ஆவியினால இன்னைக்கு ஒரு பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். நாம் அதனால நம்முடைய காரியங்களை நன்றாக சீர்தூக்கி பார்த்து இந்த காலத்தை நாம் முற்றிலுமாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள இன்னும் என்னுடைய நிலையிலிருந்து நான் என்ன செய்ய வேணும் சொல்லி
ஒவ்வொருத்தரும் சிந்திக்க தொடங்க வேண்டியதா இருக்கு. எப்படி ஆகிலும் நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவருக்குமே சத்தியத்தை சொல்ல வேண்டியது கடமையாக இருக்கு. அதுக்குள்ள பயிற்சியை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய செய்யுங்க. அதுக்குள்ள முயற்சியை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் முன்பாக மூத்த சகோதர இடத்துல அதுக்குள்ள பயிற்சியும் இதையும் நீங்க பெற்றுக்கொண்டு களத்துல இறங்கணும் அப்படின்னு பார்க்குறோம் சகோதரர். அதுக்குள்ளான அநேக ஆயத்த வேலைகள் செய்கிறோம் இல்லைங்களா? நீ கேமரா வச்சதுனால என்னன்னு தெரியல, யார் எங்க விழித்தே இருந்தீங்க, பரவாயில்ல. தேவன் தாமே நம்ம சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி வராங்க. ஆமாம். அங்க ஒரு ரூம் இருந்துச்சா, அது திறந்து அதில் போய் தங்கிட்டாங்க. நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். பின்னால பக்கம் கதவை திறந்து பார்த்தா இன்னும் வழி போகலாம். அது ஒரு இளைப்பாறக்கூடிய இடம். அது போலதான் சகோதர ஐக்கியம் ஒரு இளைப்பாறக்கூடிய ஒரு இடம். சகோதர ஐக்கியம் ஒரு அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டிய இடம். ஆனா போக வேண்டிய இடம் ரொம்ப தூரம் இருக்கு. நம்ம இதுதான் இடம் நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டோம், கதவை திறந்து உள்ளே அப்பா அவ்வளவுதான். ஆனா இன்னொரு பக்கம் தேவன் கதவை திறந்து போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தேவன் நம்முடைய அறிவு கண்களை திறந்து வெகு தூரம் நமக்கு காண்பித்திருக்கிறார். நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குங்கிறத நம்ம மனதில் வைத்துக்கொண்டு நம்மை அழைத்த தேவன் நம்மை கொண்டு சேர்க்க வல்லவரா இருக்கிறார். அவர்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அவரே நம்மளை கொண்டு சேர்ப்பார். நாம் அதற்கு ஒத்துழைக்கிறவர்களாக நாம் போக வேண்டிய இடம் தூரம் தான். அதை ஒத்துக்கொள்றதுக்கு நமக்கு மனசு தேவையா இருக்கு. இல்ல அவ்வளவுதான் அப்படின்னு நம்மளே என்ன பண்ணக்கூடாது, முடிச்சு கொள்ளாம அடுத்த கட்டத்துக்கு நாம் கடந்து போறதுக்கு தேவன் தாமே நம்ம ஒருவருக்கும் கிருபை செய்வாராக. இப்பொழுது நாம் எல்லாரும் கூட சர்வ லோகத்துக்கும் அதிபதியும் அந்த சராசங்களை ஆளுகை செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மதிய வேளையிலும் உம்முடைய ஒரே பேரான குமார் மூலமாய் எங்களை ஒன்று கூட்டி உம்முடைய மெய் வசனத்தையும் ரகசியங்களையும் திட்டங்களையும் கேட்கக்கூடிய காதுகளையும் காணக்கூடிய கண்களையும் தந்து அப்பா இந்த நாள் வரை இந்த நேரம் வரை எங்களை நிறுத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தேடக்கூடிய சமயத்திலே கண்டடையும் தேடுங்கள் என்றும் கண்டடைய சமயத்தில் நாங்கள் காணக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் என்றும் நீர் தகப்பனே இந்த பாடத்தின் 2வது பகுதி மூலமாய் எங்களுக்கு இம்மட்டும் நீர் திட்டம் தெளிவாய் வெளிப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் முன்பு எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டோம், உம்மால வெறுக்கப்பட்டவர்களும் தகப்பனே உம்மால காணக்கூடியவர்களுமாய் இருந்தோம். ஆனால் நீர் அப்பா நாங்கள் உண்மையில் அன்பு வைக்கலப்பா, நீர் எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களை தெரிந்து கொண்டு எங்களுடைய பின் நிலைமையிலிருந்து எங்களை அப்பா நம்முடைய குமாரின் சாயலை அடையக்கூடியவர்கள் என்ற விசுவாசத்தின் மூலமாய் எங்களை இந்த நாளில் ஒன்று கூட்டி ஒரு சிறு மந்தையாய் இந்த நாள் வரை எங்களை வழிநடத்தி கொண்டு வர அளவற்ற அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்பா இந்த பாடத்தின் மூலமாய் எங்களுக்கு திட்டம் தெளிவாய் வெளிப்படுத்தினீர் தகப்பனே. நாங்கள் கடைசியாய் கேள்விப்பட்ட அந்த ஊமையின் பிரகாரம் அப்பா எங்களை போகக்கூடிய பாதை இங்கே நின்று இல்லப்பா, இன்னும் அதிக தூரம் நாங்கள் போக வேண்டியிருக்கு தகப்பனே. இந்த விசுவாசத்தின் பாதையில் நாங்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், எந்தெந்த சமயத்தில் செய்ய வேண்டும் என்பதை இந்த பாடத்தின் மூலமாக எங்களுக்கு திட்டம் தெளிவாய் வெளிப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஓடிக்கொண்டிருக்க ஓட்டத்தில் தகப்பனே நாங்கள் அப்பா முன்னிருந்த அன்பை நாங்கள் விட்டுவிடாதபடியும் தகப்பனே முன்னிருந்த விசுவாசத்தின்படி நாங்கள் தொடர்ந்து இன்னும் அதிகமாய் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கும் தகப்பனே. உமக்கண்டு எழும்பி பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளாயும் நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு வேதத்தின் வாயிலாய் அப்பா நீர் இன்னும் அதிகமாய் எங்களை சிறப்படுத்த வேண்டுமா என்று பார்த்து மன்றாடுகிறோம் தகப்பனே. கடைசி நாட்களில் இருக்கிற நாங்கள் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தகப்பனே இந்த ரட்சிப்பை நாங்கள் விருதவாய் விட்டுவிடாதபடி இந்த ரட்சிப்பின் ஓட்டத்தில் தகப்பனே ஒவ்வொரு காலகட்டத்தில் நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடியவர்களாய் எங்களை தகப்பனே நாங்கள் தூங்கி கொண்டிருக்கிற எங்களை நீர் எழுப்புங்க தகப்பனே. அப்பா இன்னும் அதிகமாய் எங்கெங்கு நாங்கள் சோர்வடைந்திருக்கோமோ அந்த சோர்வெல்லாம் எங்களிலிருந்து எடுத்து போட்டு வேத வசனத்தின் மூலமாய் எங்களை தகப்பனே இன்னும் அதிகமாய் சிறப்படுத்தி நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு நினைப்பூட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நினைப்பூட்டின நீர் அப்பா நாங்கள் இதை செய்ய வேண்டிய பலனையும் எங்களுக்கு நீர் தாமே தந்து உற்சாகப்படுத்தி அந்தந்த காரியங்களை அந்த சமயத்தில் நாங்கள் செய்யவும் உம் நாமத்துக்கு மகிமையாயும் இந்த ஓட்டத்தில் ஒவ்வொரு அப்பா காலகட்டத்திலும் நாங்கள் ஏவைகளை செய்து
முடித்து அப்பா பவுல் சொன்னமாய் ஓடி முடித்தது போல், பேதுரு ஓடி முடித்தது போல் நாங்களும் தகப்பனே ஓடி முடிக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் நாங்கள் எல்லாவற்றிலும் செயல்படவும் நீர் எங்களுக்கு கிருபையும் தயவும் பாராட்டுங்கப்பா. இம்மட்டும் எங்களை ஒரு சிறு மந்தையாய் கூட்டி உம்முடைய சத்திய வசனத்தை கேட்கக்கூடிய கிருபையும் தயவும் எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து தகப்பனே உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சத்திய வேத வசனத்தினாலும் எங்களை ஸ்திரப்படுத்தி இன்னும் பலப்படுத்தி அப்பா மண்ணிலும் ராஜ்யத்தில் வந்து சேர்க்க எங்களுக்கு தயவும் கிருபையும் பாராட்ட வேண்டும் என்று எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் கண்மலையும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல தந்தையே. கிறிஸ்து இயேசுக்குள் தமது நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிற சகல கிருபையும் பொறுத்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி